என்ன கண்ணா வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. மதர் ஃபீடிங் இப்போ நடந்துட்டு இருக்கு. இது நம்மளுடைய 2வது லிட்டர்மெண்ட். சரியா, இவங்களோட 2வது லிட்டர்மெண்ட். இது ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்ட் டாக்ஸ் பப்பீஸ் வந்து நான் நம்மளுடைய இந்த சேனலில் தான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அது வந்து ஃபர்ஸ்ட்டில் 6 பப்பி போட்டிருந்துச்சு. நல்ல வேல்யூவான கஸ்டமர்ஸ் வாங்கி நல்லபடியாக வச்சுருக்கீங்க. பேர் சொல்கிற அளவில் அந்த பப்பீஸ் எல்லாம் இன்றைக்கி பேர் சொல்லக்கூடிய ஆட்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. இது 2வது லிட்டர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 6 பப்பி நமக்கு லிட்டர்மெண்ட் ஆயிருந்தது. என்னுடைய கவனக்குறைவுனால் அந்த லிட்டர்மெண்ட் ஆகின டைமில் வந்து 2 பப்பி டெத் ஆகிப்போச்சு. நான் வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் தோட்டங்களில் ஃப்ரீயாக தான் இந்த டாக்ஸை வச்சுருப்பேன். உங்களுக்கே தெரியும் இந்த டாக் வந்து ஒரு சென் ஹவுண்ட் வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நல்ல ஹெல்த்தியாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 ஹீட்டில் மேட் பண்ணாமல் 3rd ஹீட்டில் இருந்து தான் ப்ரீடிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனால வந்து இதுகளுக்கு டெலிவரி டைம்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இயற்கையாக தான் அது வந்து லிட்டர்மெண்ட் ஆகி குட்டி போட்டு பால் கொடுத்துட்ருக்குது. இப்போ பாருங்கள் என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. ஓப்பனாக ஃப்ரீயான இடங்களில் தான் அது குட்டி போட்டு பால் கொடுக்குது. டாகும் இன்றைக்கி வந்து 20 டேஸ் ஆகுது. இன்னும் 20 டேஸ். பப்பீஸ் வந்து இது வரைக்கும் நம்ம வேறு எந்த சப்ளிமெண்ட்டும் கொடுக்கல, எந்த ஃபுட்டும் கொடுக்கல. மதர் ஃபீடிங்கில் தான் இருந்துகிட்ருக்கு. 20 டேஸ் பப்பி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போது நம்மக்கிட்ட இதில் பார்த்தீங்கன்னா 3 மேலும் 1 ஃபீமேலும் நமக்கு அவைலபிள் இருக்குது. இவங்க ஃபீமேல். எல்லாரும் கண்ணு திறந்து இப்போ தான் அதனுடைய லெக்கால் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்டேஜ். ஒரு நண்பருக்கு இந்த பப்பியை நான் அனுப்பிவிட்டேன் நேற்றைக்கு. ஜஸ்ட்டு செல்லில் ஃபோட்டோ வீடியோ எடுத்து. அப்போ பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, சார் ஏன் சார் இது பிளாக்காக இருக்குது, எனக்கு வந்து அதனுடைய ஃபேஸு அதனுடைய காது எல்லாமே ப்ரௌன் கலராக இருக்கிற மாதிரி பப்பி வேணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் இந்த பப்பி தான் ப்ரௌனாக வரும் சார் அப்படின்னேன். இல்லை சார் எனக்கு ஃபஸ்ட்லேயே ப்ரௌனாக இருக்கிற மாதிரி பப்பி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த இடத்துல அவங்கக்கிட்ட வந்து நம்மளால் பேசி அவங்கள வந்து திருப்திப்படுத்த முடியல. இந்த வீடியோவில் அதனால் அதை சொல்லிக்கிறேன். இது கலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பியூரான ட்ரை கலர். இது வந்து பியூரான ட்ரை கலர் வித் கேசிஐ டாகு. அதனால் வந்து குவாலிட்டியில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாது பியூரிட்டியாக இருக்கும். நிறைய பேர் கேட்கும்போது எங்களுக்கு இது பியூராக இருக்குமா, ரேட்டு கம்மியாக சொல்கிறீங்களே, பியூரிட்டியாக இருக்குமா, சில இடங்களில் 50,000 அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறீங்க. இந்த டாக் வந்து கலர் வேரியேஷனை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். கலர் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் அண்ட் பிளாக்கில் தான் தெரியும். அடுத்தது வந்து ஒரு 30 டேஸ் மேலே மாறும்போது இப்போவே பாருங்களேன் இந்த பப்பீஸ் வந்து நல்ல கிளியராக பாருங்கள் அதுக்கு ப்ரௌன் ஷேடோ வர ஆரம்பிச்சிருக்கேன். நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்போது ப்ரௌன் ஷேடோ வர ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கக்கூடிய பப்பீஸ் டேஸ் ஆக அதில் வந்து ப்ரௌன் வந்து வந்துடும். கண்டிப்பாக இது வந்து ஒரு 45-60 டேஸ் எல்லாம் வரும்போது அந்த ப்ரௌன் வந்து பியூராக வந்துடும். அதனால் பயப்பட வேண்டாம். இது ட்ரை கலர், உங்களுக்கு ப்ரௌன் வந்து கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் பேரண்ட்டை பாருங்கள், பேரண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக் வந்து முதுகுலையும், மற்றபடி ஒயிட்டு அண்டரில் ஒயிட்டு, மற்றபடி ப்ரௌன். இது வந்து பியூரான ஒரு ட்ரை கலர். சரிங்களா? அதனால் இதில் குழப்பம் வேண்டாம். இன்னொன்று இந்த பப்பீஸ் வந்து வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா நல்ல காஸ்ட்லியாக தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். 50-60,000 நம்ம வாங்கினது இன்றைக்கி 15,000, 12 to 15,000 அந்த ரேஞ்சில் நம்ம பப்பீஸை சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதனால் ரேட்டு குறைஞ்சிருச்சு, அதனால் குவாலிட்டியும் குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். நல்ல குவாலிட்டியாட்டு நம்ம தரோம். அது மாதிரி வளர்த்துறதும் இது வந்து நல்ல கூலிங்கில் தான் இருப்பேன் அப்படின்னு எல்லாம் இல்லை. ஓரளவுக்கு நல்ல நார்மல் நம்மளுடைய இயற்கையான ஒரு இடத்துலையே
குட்டி போட்டு பால் கொடுக்குற அளவில் இருக்குது. அதனால் ஏசி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லை, இதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்குறோம், ப்ரீடிங் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறோம். ஒரு சில இடங்களில் இப்போ ஊட்டி, கொடைக்கானல் அங்கெல்லாம் ப்ரீடிங் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் ஏற்கனவே கிளைமேட்டு கூலிங்காக இருக்கும். அதனால